குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்லிமெண்ட்டோட எலெக்ஷன்ஸ் இப்போது நடக்க போகிறதுனால அது ரிலேட்டடான அவேர்னஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒன்று பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, பாராளுமன்ற தொகுதிகள். இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவில் இப்போ நடக்கக்கூடிய எலெக்ஷனில் 543 தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, 2 பகுதிகள். டோட்டல் சீட் 545 இருந்தது. அதில் 2 ஆங்கிலோ இந்தியன். இப்போ ரீசெண்டாக அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ 543 சீட். அதுவும் ஆங்கிலோ இந்தியன் நாமினேட்டட் தான், அது கிடையாது. இப்போ 543 தொகுதிகளுக்கு மக்களவை தேர்தல் நடைபெறுகிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது நேரடி தேர்தல் டைரக்ட் எலெக்ஷன் மூலிமா. அப்போ இந்த தொகுதிகள் இதை பற்றி ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ். இந்த தொகுதிகள் எப்படி சார் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்காங்க. அதில் 97 கோடி மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. இப்போ அந்த 97 கோடி போய் பார்லிமெண்ட்டில் உட்கார முடியுமா? பார்லிமெண்ட்டில் அவ்வளோ இடம் இருக்கா? நமக்கு கிடையாது. அப்போ அந்த 97 கோடியை நம்ம எப்படி பிரிக்கிறோம்? 543 அதை ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதை கால்குலேட் பண்ணுவோம். ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு எம்பி, ஒரு 15 லட்சத்துக்கு ஒரு எம்பி. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் பாப்புலேஷன். ஸோ அந்த மக்கள் தொகைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 15 லட்சத்துக்கு ஒரு எம்பி மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா அதை ஒரு டாலி பண்ணிடணும். கிட்டத்தட்ட 543 ஒரு 97 crores. பட் இந்த 543 இது இப்போ டிசைட் பண்ணதில்லை. அதே மாதிரி பாப்புலேஷன் இப்போ டிசைட் பண்ணதில்லை. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது அப்புறம் எப்படி? அப்போது அதாவது நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, 97 கோடி மக்கள் பாராளுமன்றத்தில் போய் உட்கார முடியாதுன்றதுனால அந்த 97 கோடியை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 543 ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸை அனுப்புகிறோம். அதனால தான் பாராளுமன்ற தொகுதிகளில் நிற்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் யார் அப்படின்னா, மக்களோட பிரதிநிதிகள். மக்களுக்கு அங்கே இடம் இல்லை, பத்தலை. அதனால நமக்காக ஒருத்தரை நம்ம அனுப்புகிற, அவ்வளோதான் விஷயம். அவர் நமக்காக போகிறார், அவருக்காக இல்லை, அவர் நமக்காக போகிறார். இந்த விஷயங்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இந்தியா பொறுத்தவரையிலுமே பிரதிநிதித்துவ மக்களாட்சி முறை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். டைரக்ட் டெமோக்ரஸி இல்லை, இன்டைரக்ட் டெமோக்ரஸி தான். இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த தொகுதிகள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த தொகுதிகள் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிகல் 82 அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ஆர்டிகல் 82 என்ன சொல்லுதுன்னா, சரத்து ஒவ்வொரு பாப்புலேஷன் சென்சஸ்க்கு அப்புறமும், அதாவது ஒவ்வொரு 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் சென்சஸ் நடக்கும். 1872 முதல்ல ஒரு சென்சஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் கம்ப்ளீட் சென்சஸ் கிடையாது. 88 தான் ஃபர்ஸ்ட் சென்சஸ் நடக்கும். அப்புறம் லைனாக 91 2, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 101, அப்புறம் 111, 100, அப்படியே ஒவ்வொரு 10 இயர்ஸ்க்கு வந்துட்டே இருக்கு. 2001, 2011, 2021, 31, 41, 51 இப்படியே போயிட்டே இருக்கு. அப்போ ஏன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை மக்கள் தொகை மாறி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2001 இந்தியாவில் பாப்புலேஷன் 102 crores, 102 கோடி. இப்போ 2011 இந்தியாவுடைய மக்கள் தொகை 120 கோடி, 18 கோடி மக்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போது கான்ஸ்டுவன்சி மாறும். அப்போது சில ஏரியாவில், சில தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மக்கள் தொகை டிக்ரீஸ் ஆகிருக்கலாம். அப்போ ரெப்ரசன்டேஷன் ஈக்குவலாக இருக்காது. அப்போது ஈக்குவலான ரெப்ரசன்டேஷன் கிடையாது. அப்போது அதனால தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு சென்சஸுக்கு அப்புறம் இந்த பாராளுமன்ற தொகுதிகளை மறுசீரமைக்கப்பட வேண்டும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதன்படி 1982 முதல்ல ஒரு மறுசீரமைப்பு செஞ்சாங்க. அதுக்காக ஒரு கமிஷன் போடுவாங்க. அந்த கமிஷனுக்கு பேர் தான் டீலிமிட்டேஷன் கமிஷன்னு சொல்லுவாங்க, பாராளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு குழு. அந்த டீலிமிட்டேஷன் கமிஷனில் யார் இருப்பாங்க அப்படின்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆர் அதர் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க. அப்புறம் ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ், ரிட்டையர்டு ஜட்ஜ் இருப்பார். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அண்ட் இந்த மாதிரி கம்போசிஷன்ஸ் இருக்கும். இவங்க தான் அந்த பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சி, அந்த கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கமிஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்தெந்த இடத்துல மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சென்சஸ் பேஸ்ட் ஆன் சென்சஸ், எந்தெந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எந்தெந்த இடத்துல ரெடியூஸ் ஆயிருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கான்ஸ்டுவன்சி தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்வாங்க. இப்போ 1952 போட்டாங்க, 62 போட்டாங்க, 72 போட்டாங்க. ஆனால் 72 போட்டதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 1976 42 இந்தியாவுடைய அரசியலமைப்பு திருத்தம் 42 அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போதைக்கு இது வேணாம்ப்பா. ஏன்னா இந்தியாவில் மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு, ரொம்ப ரேப்பிடாக க்ரோத் போயிட்டே இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
அதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் 36 கோடி பேர் தான் எலெக்ஷனில் இருந்தாங்க. இந்தியாவுடைய பாப்புலேஷனும் 36 கோடி தான். ஆனால் இன்னைக்கு இந்தியாவோட பாப்புலேஷன் 140 crores இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1976 இது இப்போ நிறுத்திக்கலாம், நம்ம 2000க்கு அப்புறம் பார்த்துக்கலாம், 2000க்கு அப்புறம் இதை பார்த்துக்கலாம், அதுக்குள்ளே ஓரளவுக்கு மக்கள் தொகை கட்டுக்கோப்புக்கெல்லாம் வந்துடும் அப்படின்னு நினச்சாங்க. அப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 543 தொகுதிகள் அப்படின்றது எந்த சென்சஸ் பேஸ் பண்ணி இருக்குன்னா 1971 சென்சஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. 2001 2011 இல்லை 21 கிடையாது. 1971 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ன எடுத்தாங்களோ அதுபடி அலாட் பண்ண அந்த கான்ஸ்டுவன்சி அதுதான் இன்னுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இது எப்போ அடுத்தது அப்படின்னா 2026 தான் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணாங்க. ஸோ ஆஃப்டர் 42nd அமெண்ட்மெண்ட் 42வது திருத்தத்துக்கு அப்புறம் 84வது அரசியலமைப்பு திருத்தம்னு ஒன்று கொண்டு வருவாங்க. அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா 2026 1991 சென்சஸ் படி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் 87th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 87வது அரசியலமைப்பு திருத்தத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை நம்ம 2026 2001 சென்சஸ் படி 2001 சென்சஸ் படி போட்டால் கூட 2001 சென்சஸில் 102 crores தான், இப்போ 140 crores. அப்போவுமே மாறுது. அப்போ 2026 தான் டிசைட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் எந்த சென்சஸ் படி அப்படின்றத கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அப்புறம் கான்ஸ்டியூன்சியை ரீஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம பத்திரிகையில் படிச்சிருப்போம் 2026 தொகுதிகள் மறுசீரமைக்கப்படும், அதுக்காக கமிஷன் போடப்படும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக. இப்போ இந்தியா ஃபுல்லாக அதை பற்றி ஒரு டிபேட் போயிட்டுருக்கு. இப்போது அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட அப்படி ஒரு வேளை அந்த சென்சஸ் அந்த தொகுதிகள் மறுசீரமைக்கப்பட்டு அந்த தொகுதிகள் வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட சவுத் இந்தியாவில் நம்ம கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா இந்த சவுத் இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய தொகுதிகள்லேருந்து ஒரு 15 தொகுதிகள் தான் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ தமிழ்நாட்டில் 39ன்னா ஒரு 41 42 அவ்வளோதான் வருது. ஆனால் இதே நார்த் இந்தியாவில் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் இந்த மாதிரி மாநிலங்களில் மறுசீரமைப்பு செஞ்சால் கிட்டத்தட்ட 100 தொகுதிகள் இன்க்ரீஸ் ஆகும். 100 தொகுதிகள் இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை இந்த அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் ஏன்னா சவுத் இந்தியாவில் ரொம்ப கண்ட்ரோல், பாப்புலேஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணியாச்சு. நார்த் இந்தியாவிலலாம் அந்த கண்ட்ரோல் கிடையாது, ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் வேறு வழி கிடையாது. தொகுதிகள் மறுசீரமைப்பு பண்ணும்போது 2026 எல்லாமே மாறும். ஒருவேளை அந்த மாதிரியெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னா அது மத்திய அரசுக்கு இன்னும் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். நார்த் இந்தியா எஸ்பெஷலி உங்களுக்கு எல்லாம் தெரியும், சில பார்ட்டிஸ் எல்லாம் நார்த்தில் ரொம்ப டாமினேட்டாக இருப்பாங்க. பட் அது நம்மளுடைய நோக்கம் கிடையாது, டாமினேட்டாக இருக்காங்கல்லன்றது விஷயம் கிடையாது. பட் இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இதுதான் அந்த தொகுதிகள் அப்படின்றது. அப்போ நம்ம இன்னைக்கு நம்ம எலெக்ஷனில் நமக்கு கோயம்புத்தூர் தொகுதி அப்படின்னா இது 1971 சென்சஸ் படி தான் நம்ம இன்னுமே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் பாராளுமன்ற தொகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன். ஸோ இந்த ஒரு பேசிக் அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். இந்த தொகுதியில் நிற்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களுமே அவருக்காக நிற்கலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்காக நிற்கிறவர் தான் அவர், நமக்காக போகிறவர் தான் அவர். அதனால் அவர் கண்டிப்பாக கிட்டத்தட்ட இதில் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஃபண்ட் அலாட் பண்ணுவோம், செப்பரேட்டாக ஒரு ஃபண்ட். அதுக்கு பேர் MPLAD அப்படின்னு சொல்லுவாங்க, பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர்களுக்கான ஒரு சிறப்பு ஃபண்ட். அந்த MPLAD லோக்கல் ஃபண்ட், அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா ஃபண்ட். அது பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு எம்பிக்கு 5 கோடி கொடுப்பாங்க. அந்த 5 கோடியை அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய தொகுதிகளில் என்ன செய்யணும்னு விரும்புகிறாரோ அவர் நினைச்சதை அவர் செய்யலாம், வித் அப்ரூவல் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் நினைச்சதை செய்யலாம். இப்படி 5 ஆண்டுகளுக்கு 25 கோடி அவருக்கு மட்டுமே தனியாக கொடுப்பாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் தனியாக, ஸ்டேட் கவர்மெண்ட்டு அது தனியாக பண்ணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக வரதில் தனி, இது இவங்களுக்கு செப்பரேட்டாக அலாட் பண்ணக்கூடிய ஃபண்டு. இந்த ஃபண்டு அந்த தொகுதியுடைய மேம்பாட்டுக்காக கொடுக்கக்கூடிய ஃபண்டு. அதனால் என்ன அப்படின்னா எந்த ஒரு பார்லிமெண்ட்ரி எம்பிஸும் பாராளுமன்ற உறுப்பினர்களுமே அவர்களுக்காக இல்லை, அவர்கள் மக்களுக்காக வேலை செய்பவர்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.